சென்னை கத்திரி வெயில கம்பளி போத்திட்டு தூங்குவேன். சம்பர். பீச் வந்து எனக்கு தெரப்பி. பீச் தான், ஏன்னா மவுண்டைன் மலை ஏறினா வாந்தி வரும். ஆக்டர் ஐ ஹேவ் நிறைய ஸ்பேசஸ் டு எக்ஸ்ப்ளோர்ல. ஸோ ரெண்டுமே எனக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களே, நான் உங்கள் விஜய் சந்தியா விஜயரங்கன். ரொம்ப ஹாப்பியோட நம்ம கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜமா அப்படின்னா என்ன? இப்போ கிரிக்கெட் ஒன்றா விளையாண்டாங்கன்னா அது டீம், மியூசிக் ஒன்றா இருந்தாங்கன்னா பேண்ட், அந்த மாதிரி தெருக்கூத்து ஆட்கள் ஒன்றா இருக்கிறது அந்த இது குழு பேர் வந்து ஜமா. அப்படியே ஒரு பர்டிகுலர் ஜமாவை பற்றின கதை தான் இது, அதனால தான் அந்த டைட்டில். ஓகே, இந்த படத்தில் நீங்களே ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கலைஞர்களை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த படம் இருக்குது. ஸோ தெருக்கூத்து கலைஞர்கள்னாலே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஏன் அந்த லேடி கெட்டப் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் வந்து எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இல்லை, ரொம்ப புதுசாக இருந்ததுன்னு சொல்கிறத விட நம்ம தெருக்கூத்து பார்த்துருக்கோம். பட் இப்போ தான் முதல் முறையாக அதை ஃபுல்லாக நம்ம எடுத்து பண்ணி ஒரு படமாக இது பண்ணுறோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருந்தது, அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது இந்த தெருக்கூத்து வேஷம் போடுறதுலேருந்து. ஏன்னா அந்த ஆண் வேஷம் போடுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான, ரொம்ப டைம் டேக்கிங்கான, ரொம்ப ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிற ஒரு ப்ராசஸ் அது. கண்டிப்பாக. இப்போ மேக்கப் அப்படின்னா ஓகே, இப்போ லேடி கெட்டப் வந்து நிறைய மூவிஸில் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து அதே மாதிரி நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் அவங்களோட ஸ்டைலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் நிறைய மெனக்கெட்டு இருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? இல்லை, அது இந்த கதைக்கு வந்து அந்த ரிசர்ச் அப்போ தான் மிகப்பெரிய ஒரு மெனக்கடல் இருந்தது. அதுக்கு தெருக்கூத்து கலைஞர்களை போய் நேரில் சந்தித்து, என்னோட சொந்தக்காரங்க முதற்கொண்டு தெருக்கூத்தில் இருக்காங்க, அவங்களோட லைஃபு, அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட அது சின்ன சின்ன பெண் வேஷம் போடுறவங்க, அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்து மாவட்டங்களில் கூட போயிட்டு அந்த பெண் வேஷம் போடுறவங்களோட லைஃப்பை எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சிக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டே டு டே லைஃப்பில் என்ன இருக்குது, அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுட்டு பண்ணுறது தான். ஹாய் சார், வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் வசந்த். ஓகே, இந்த படத்தில் நீங்கள் என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க? என்ன கேரக்டர்? நான் இந்த படத்தில் பூனைன்ற ஒரு கேரக்டருங்க. ஓகே, அதான் பூனை புலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஸோ பூனை ஒரு கேரக்டர் எப்படின்னா, ஹீரோவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் பின்னாடி இருந்து எப்போவுமே மோட்டிவேட் பண்ணி அவரோட மிஷனில் சக்சீட் ஆகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு கேட்டலிஸ்ட்டாக அதில் இருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விடுதலை படத்தில் வந்து அப்படியே ஒரு மாசான போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருப்பீங்க. அப்படியே இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு அப்பா ரோல், அப்படியே பார்க்கும்போது ஒரு வில்லன் அப்படின்னும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி வந்து அதை ஓகே இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக வந்து சூஸ் பண்ணிங்களா, இல்லை வந்து இந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? கேரக்டர் நல்லா இருந்தால் தான் ரோல் பிடிக்கும். கண்டிப்பாக. ஓகே, ரெண்டு கேள்வியும் ஒன்று தான். ஸோ அவர் எழுதின விதம், அந்த கேரக்டரை கன்சீவ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, கதையாகவும் சூப்பராக இருந்தது. நான் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதே மாதிரி என்னோடய கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் இதில் நான் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த தெருக்கூத்து சம்மந்தமான விஷயங்கள். அது கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு புது சேலஞ்சாக எனக்கு தோணுச்சு. ஹாய் சார், உங்கள் பேர்? தயால். ஓகே, இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? இளவரசன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான், கதை தான் இதுக்கு வந்து ஹீரோ. ஸோ நாங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட்டிவாக, ஆமாம், கதை தான் இதுக்கு ஹீரோ. ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ரியலிஸ்டிக்காக ஆனஸ்ட்டாக எடுத்திருக்காரு அவர். அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தெருக்கூத்து வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய கிராமத்தில் வந்து நடக்கிறதில்ல. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தெருக்கூத்து நடக்கும். இப்போ வந்து ரொம்பவே தெருக்கூத்து அந்த கலைஞர்கள் வந்து இருக்கிறது அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து. ஸோ அதுக்கான காசும் இல்லாததுனால யாரும் பண்ணுறது கிடையாது. பட் இப்போது நீங்கள் இந்த படத்தில் வந்து அப்படியே லைவாக கொடுத்துருக்கீங்க, தெருக்கூத்து பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ அதை தெருக்கூத்து கலைஞர்கள் பார்க்குறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல நடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இப்போ இந்த படத்தை பார்த்து என்ன கற்றுப்பாங்க?
இல்லை நீங்கள் சொல்கிறது முதல்ல வந்து அந்த தெருக்கூத்து கலை அழியிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னும் எங்கள் மாவட்டங்களில் வந்து ரொம்ப பிரதானமாக ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி எங்கள் 365 நாளில் அவங்க ஒரு 280லேருந்து 290 டேஸ் பிஸியாக இருக்காங்க. அவ்வளோ நாள் கூத்து பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஊர்லேயுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னையிலேருந்து அங்கே திருவண்ணாமலை, பண்ருட்டி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி அந்த மாவட்டங்கள், வேலூர், குடியாத்தம், இங்கே எல்லாமே வந்து தெருக்கூத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக தான் இருக்குது எல்லாரோட லைஃப்லேயும். அதை வந்து என்ன இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு வருஷம் கூத்து வைக்கலன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தெய்வ குத்த மாதிரி தான் அது. அன்றைக்கி அந்த திருவிழா அன்னைக்கு கூத்து வச்சே ஆகணும். ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அது என்றைக்குமே அது குறையவும் இல்லை, அழியவும் இல்லை, அவங்க கஷ்டப்படவும் இல்லை. அந்த கலைஞர்கள் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் இன்னும் கிராம மக்கள் வந்து சரியாக கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னா திருவிழா இல்லாமல் இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து யாருனா இறந்துட்டாங்கன்னா கூட அவங்க காரியத்தன்னைக்கு கூட தெருக்கூத்து வைப்பாங்க. ஏன்னா அவங்க தெருக்கூத்து ரொம்ப ரசித்தவங்க, இறந்து போனவர். அதனால் அவரோட அந்த காரியத்தன்னைக்கு தெருக்கூத்துலாம் வச்சு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அப்படிலாம் கூட தெருக்கூத்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்பை எடுத்து தான் நம்ம காட்டுறோம். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, இது வரைக்கும் அவங்களோட தெருக்கூத்து கலையை அந்த மியூசிக்கை வந்து யாரும் ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ணலங்கிறது அவங்களுக்கே ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ அவங்களே நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் வச்சு பண்ணுறாங்க. யூடியூப் சேனல் வச்சு பண்ணும்போது கூட அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, நான் முதல்ல இதுக்கு ஒரு பைலட் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் வந்து அவர் தெருக்கூத்து வாத்தியாரோட ஒரு சாங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் அவங்களுக்கு அதில் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. இது வரைக்கும் எங்கள் வாய்ஸை இந்த மாதிரி யாருமே ரெக்கார்ட் பண்ணல, ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து அப்படி தான் இருக்கும். காலத்துக்கு இப்போ அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்ட மாதிரி தான் இது. ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்ல அழகாக அவங்க ஒர்க்கை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹாய் அபிராமி. Hi. அண்ட் வந்து உங்களோட முன்னாடி இருந்த படத்திலலாம் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்லாம் நடிச்சிருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? ஸோ ஜெகதம்பாள் வந்துட்டு ரொம்பவே ஒரு போல்டு ஒப்பீனியேட்டடான ஒரு பொண்ணு, ஒரு விமன். பர்சனலி நான் வந்து எல்லா பெண்களும் ஜெகதம்பாவோட கேரக்டரைசேஷன்ஸ் கொஞ்சம் ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே இருக்குது, அதை வெளிக்காட்டாமல் இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதை வெளிக்காட்டணும்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதில் வந்து அவள் ஸ்ட்ராங்காக நிற்பா. அது அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்னோட கோல்ஸ், தன்னோட விஷயங்கள் நோக்கி போகிற ஒரு தைரியமான ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு ஜெகதாம்பாள் ப்ளே பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இதில் வந்து நாங்கள் லவ்வபிள் அபிராமியை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். லைக் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக, ரொம்ப எப்படி சொல்கிறது, எப்போவும் நான் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு டிமிடான, ரொம்ப ஒரு பாவமான பொண்ணாக இல்லாமல் ரொம்ப போல்டாக தன்னோட காதலை வந்து வெளிப்படையாக சொல்லி தன்னோட காதலுக்காக நிற்கிற தட் ஆக்சுவல் லவ்வபிள் அபியை வந்து மேபி பார்க்கலாம். ட்ரைலரில் வந்து லைக் வந்து உங்களுடைய அம்மா வந்து உங்களோட கேரக்டருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ வந்து நீ முதல் வந்து ஒரு அர்ஜுனன் வேஷம் போடு, அதுக்கப்புறம் உனக்கு வந்து பொண்ணு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேசிக்காகவே நிறைய பேர் தெருக்கூத்து கலைஞர்கள் லைஃப்பில் நடக்குது. ஏன்னா அவங்க பெண் வேஷம் போடுறாங்க அப்படின்றதால அவங்களோட பேச்சாக இருக்கட்டும், அந்த வே ஆஃப் ஸ்டைல் கூட அப்படி இருக்கும். அதனால வந்து அவங்கள வந்து சில பேர் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க, லைக் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த வந்து கதையில் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அது கண்டிப்பாக நடந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நடக்குது. நம்ம இந்த கதையில் நடக்கிற நிறைய விஷயங்களை தான் நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது இன்ஸ்பயர் ஃப்ரம் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு தான் போடுறோம். ஏன்னா வந்து நிறையா உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் மட்டுமே தான் இந்த கதையை வந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் போய் இந்த கதை சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஒரு பெண் வேஷம் போடுறவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதுல இருக்க கஷ்டத்தை முதற்கொண்டு அவங்க என்னென்னலாம் உளவியல் ரீதியாக வந்து சந்திக்கிறாங்க, ஜமால இருக்கவங்க வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். அந்த அம்மாவோட அந்த ஒரு டைலாகோட பின்னணி கூட என்னென்னா, அவன் ஏன் இந்த மாதிரி பெண் தன்மை மாதிரி நடந்துக்கிறான்றது வந்து அந்த அம்மா ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து அவன் போடுற வேஷம் மட்டும்தான் காரணம். அதனால தான் வந்து அவன் அப்படி இருக்கான். தொடர்ந்து திரௌபதி போட்டே இருக்கான், அவன் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கான் போது அப்படி ஆகுது. நீ அர்ஜுனம் போட்டு சரியாயிடும் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஏன்னா அர்ஜுனம் போட்டால் ஆப்வியஸாக இவன் ஒரு மேன்லியாக அப்படி பவர்ஃபுல்லாக நிற்கணும். பண்ண இவன் நார்மலாக மாறிடுவான். ஸோ வந்து இது இவனோட உள்ளுக்குள்ளே இருக்கிறது கிடையாது, வெறும் இவனோட நடிப்பு சம்மந்தமாக வர்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். அது எல்லாமே அவங்க லைஃப்பில் நடக்கிறது தான். அதை தான் எடுத்து காட்டியிருக்கோம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து சீரியஸான கொஸ்டின்லாம் போயாச்சு. இப்போ வந்து நார்மலாக இப்போ வந்து செட்டில் வந்து ரொம்ப ஜாலியாக கண்டிப்பாக யாராச்சும் நிறைய ஃபன் பண்ணியிருப்பீங்க, நிறைய பல்ப்லாம் வாங்கியிருப்பீங்க ஏதாவது ஷார்ட்டில், அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருந்துச்சா? ஃபன்னுனா நாங்கள் மேக்ஸிமம் இப்போ தெருக்கூத்து ரிலேட்டடாக வர்றதுனால ஒர்க் லோடு வந்து இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்கும். இங்கே இப்போ நம்ம வேஷம் போடுறதுக்குனாலே அதுக்கே ஒரு 2 hours ஆயிரும். இப்போ நீங்கள் அதுக்கடுத்து வேறு எதனா வேஷம் போட்டு திரும்ப 2 hours ஆகுது ஒரு ஒர்க்கு. ஸோ நம்ம இங்கே ஒன்றா இருக்கிறதுக்கான ஸ்பேஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் அந்த இருக்க ஸ்பேஸில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபன்னாக இருக்க முடியுமோ. கட் சொன்னதுக்கப்புறம்
சிரிக்கிறது ஜோக் அடிக்கிறது அதெல்லாம் இருக்கும். பட் பெருசாக டைம் கிடைக்கும். ஓகே. அண்ட் ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஹீரோ நீங்கள் வந்து அந்த டைரக்ஷன் டீமையும் பார்க்கணும் அண்ட் ஆல்சோ இவங்களையும் ஹேண்டில் பண்ணணும் அண்ட் நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணணும், ஸோ அந்த மேக்கப்பும் பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு சவாலாகவே இருந்திருக்கும்ல கண்டிப்பாக? சவால் தான், பட் ஆனால் ரொம்ப ஜாலியான ஒரு ப்ராசஸாக தான் இருந்தது. நம்மளை எப்பயுமே நம்மளாம் எப்படின்னா ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஆள் தான். நம்ம உட்காந்துருக்கும் போது நம்ம கான்சன்ட்ரேஷன் செதறிட்டே இருக்கும். அப்படி ஆனால் நம்மளை செதற விடாமல் ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம கான்சன்ட்ரேட்டடாக இருப்போம். இப்போ நம்ம வண்டி ஓட்டும் போது கூட நார்மலாக வண்டி ஓட்டினோன்னா கான்சன்ட்ரேஷன் செதறும். ஒரு பாட்டு கேட்டே ஓட்டினீங்கன்னா ஈஸியாக வண்டி நேராக போகும். அதே மாதிரி தான் இது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஒர்க் உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ தட் பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இதில் இருந்தது. இந்த படத்தில் வந்து இந்த ஒரு சீனுக்காக வந்து நாங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு எதாவது இருக்கா? கண்டிப்பாக ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது. ஒரு 7.5 நிமிஷத்துக்கு ஒரே ஷாட்டு, ஒரு பெரிய ஷாட். அது ரொம்ப குட்டி ஸ்பேஸ். அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளே அந்த சீனை கோரியோகிராஃபி பண்ணி வீட்டோட பின்னாடியிலேருந்து வீட்டுக்குள்ளே போய் வீட்டோட ஃப்ரண்ட் வரைக்கும் வரும் அந்த ஷாட்டு. கிட்டத்தட்ட அதில் சேத்தன் சாருக்கு வந்து ஒரு 3 பக்கம் வசனம் இருக்குது. அவ்வளோ டைலாக்ஸ் பேசணும். அதில் அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து ஒரு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அவர் நார்மலாக சண்டை போட ஆரம்பித்து அப்புறம் அதிகமாக சண்டை போட்டு அப்புறம் தன்னை சாந்தப்படுத்தி அப்புறம் அவர் ஒரு மாதிரி அமைதியாக பேசி கடைசியாக மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இவ்வளோ விஷயங்களையும் வந்து இது பண்ணார். அதை வந்து கோரியோகிராஃப் பண்ணி ஒரு ஷார்ட்டை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு. அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஷார்ட் ஓகே ஆனதுன்னு வந்த சந்தோஷம் வந்து சான்ஸே இல்லை. அண்ட் வந்து இளையராஜா சார் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. ஸோ வந்து அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது ராஜா சார் கூட அசோசியேட் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் முதல் படத்தில் வந்து நம்ம பேர் டேரக்டர்னு வர்ற இடத்துல இசை இளையராஜா சார்னு இருக்கிறது வந்து அதோட எங்களுக்கு வேறு கிஃப்ட் கிடச்சிருமா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் எத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தாலும் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதுதான் வந்து இந்த க்ரௌண்டில் இருக்க டைமண்ட்னா இதுதான். வேறு இது விஷயமே இல்லை. இப்போ வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி தான், திஸ் ஆர் தட் அந்த மாதிரி தான். ஸோ யார் வேணாலும் டக்குன்னு சொல்லலாம், அப்படியே லைனாக கூட போகலாம் மைக் அப்படி. ஓகே சார், பூனை சார் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, திஸ் ஆர் தட், தியேட்டர் ஆர் ஓடிடி? தியேட்டர். ஆக்சுவலி போத் யா. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹேவ் நிறைய ஸ்பேசஸ் டு எக்ஸ்ப்ளோர்ல. ஸோ ரெண்டுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். Films on theatre, web series on OTT. அடடா, ஐ நெவர் எக்ஸ்பெக்ட். தியேட்டர் ஃபாலோட் பை ஓடிடி. அடடா, இட்லி ஆர் தோசை? முட்டை தோசை. ஓகே, நீங்கள் சார்? இன்னொரு முட்டை தோசை. நீங்கள் பொங்கல் சொல்லுவீங்களா? இல்லை மொறுமொறு தோசை. மொறுமொறு தோசை. அப்புறம் நீங்கள் மசால் தோசையா? தோசை. சார் தோசை தான். அடடா, சூப்பர். சம்மர் சீசன் ஆர் ரெய்னி சீசன்? ரெய்னி. சம்மர். திருவண்ணாமலைக்காரன், அதனால சம்மர் தான். சென்னை கத்திரி வெயில கம்பளி போத்தி தூங்குவேன். சம்மர். ஓகே, கத்திரி வெயில கம்பளி கேட்டுக்கோங்கப்பா. ஓகே சார், நீங்க? 100% ரெய்னி. இந்த பக்கம் ரெய்னி தான். நான் எதிர்பார்த்த பதில். அண்ட் வந்து பீச் ஆர் மவுண்டன்? மவுண்டன் 100%. இன்னும் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி பதில் சொல்ற மாதிரி இருக்கு. காரணம் இருக்கு. என்னன்னா நான் ஹீட் தாங்க மாட்டேன். ஓகே, ரொம்ப வேர்க்கும் எனக்கு. இப்போவே நீங்க பார்க்கலாம். ஆமா சார், ஏசி ஓடுது. இருந்தாலும் எனக்கு வேர்க்கும். அதனால எனக்கு மவுண்டன்ஸ், ஹில்ஸ் ரொம்ப பிடிக்கும். கூல் கிளைமேட் பிடிக்கும். எனக்கு சூடாக இருந்தால் பிடிக்காது. பீச் வந்து எனக்கு தெரப்பி. ஸோ ஐ லைக் பீச் தான். ஏன்னா மவுண்டன் மலை ஏறினா வாந்தி வரும். எனக்கு மவுண்டன்ஸ் தான். க்ரீன் மவுண்டன்ஸ், எஸ், வித் லாட் ஆஃப் ட்ரீஸ். இந்த நம்ம திருவண்ணாமலை மட்டப்பாறை கிடையாது. ஜமா படம் வந்து கூழாங்கல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன், அவங்க தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து இன்றைக்கி தியேட்டரில் வந்து ஓடினா மட்டுமே தான் எங்கள் ப்ரொடக்ஷனும் சரி, அதுக்கடுத்து என்ன மாதிரி ஆட்களும் இந்த மாதிரி மண் சார்ந்த கதைகளும் ஸ்டோரி ஓரியன்ட் கதைகளும் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக முன் வருவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து ஜமா பாருங்கள். இது வந்து ஒரு புது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாது. ஃபேமிலியோடு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஆகஸ்ட் 2 தியேட்டர்ஸில் வருது. கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து தெருக்கூத்து கலைஞர்களை வந்து நினைவுபடுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் வந்து படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் எங்களோட சார்பாக. வாழ்த்துக்கள்.